சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கு. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை ஷஷ்டி திதி மதியம் 3:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்விரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் காலை 9:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:24 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இன்றைய தினம் மாணிக்க வாசக பெருமானினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம்முடைய பழக்கத்தில் இருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆரண்ய கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சந்திர உதயம் என்பது பகல் 10:47 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:24 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:58 முதல் பகல் 10:34 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:46 முதல் 3:22 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:47 முதல் 7:23 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பல்வலி வருவதற்கான காரணம் என்ன, இந்த பல்வலியை தரக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பல்வலிங்கிறது பொதுவா 2 வகையா பார்க்கலாம். சின்ன வயசுலயே பல்வலி வர்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு 40-50 வயசுக்கு மேல வர்றது இல்லையா. வயது ஆக ஆக அந்த பல்வலி வர்றது, இல்ல பல்லு எடுக்கணுங்கிற ஸ்டேஜ் வர்றதுன்னா நார்மல். ஜென்ரலா வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேல பல்லு வலி, அந்த பல்லுங்கிறது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, தேஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. அது டியூ டு ஏஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், முதுமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வயசுலேயே, இளம் வயதுல இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கல்லூரி மாணவர் கூட பார்த்தோம்னா டென்டிஸ்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பல்லு வலிக்குது, நான் பல்லு எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 விஷயங்களுக்குமே நம்ம 2 வகையில பார்த்தோம் இல்லையா. ஒன்று முதுமையின் காரணமாக வரக்கூடிய அந்த பற்களினுடைய தேய்மானம், பல்லுல சொத்த வர்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இளம் வயதிலேயே பல்வலி வர்றதுன்னு சொன்னா, இந்த 2ற்குமே காரணம் சனி என்கின்ற கிரகம்தான். முதுமையை தருவது என்பது, முதுமை அப்படின்னு வந்துட்டாலே அங்க சனியினுடைய ஆதிக்கம் என்பது தொடங்கிவிடும். அதே மாதிரிதான், ஏன்னா முதுமைனாலே நம்ம நடக்கிறதுல இருந்து எல்லாமே நிதானமா தானே நடப்பா. ரொம்ப வேக வேகமா செயல்பட மாட்டார்கள். நிதானம், பொறுமை அப்படின்னு வந்துட்டாலே, நிதானமாக நடக்கிறார்கள் சொன்னாலே சனியினுடைய தாக்கத்திற்குள் வந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். அதே மாதிரிதான் சின்ன வயசுலேயே இந்த குழந்தைகளுக்கு பல்லு வலி வர்றதுன்னா அதற்கு காரணம் அவர்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனமும் கூட. சரியா காலைல எழுந்துக்கிறது இல்லை, ஒழுங்கா பல் துலக்குவதில்லை. அப்ப அதற்கும் காரணம் சனிதானே. அப்போ அந்த சனியினுடைய தாக்கம் என்பது எவருடைய ஜாதகத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு பல்வலி என்பது இயற்கையாகவே வந்துவிடும். அதுவும் பற்கள் அப்படின்னு சொன்னாலே, இந்த பற்களின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம்
சனி என்கின்ற கிரகம்தான். அதனாலதான் நம்ம வந்து பொதுவா அந்த டென்டிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல் மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா சனியினுடைய வலிமை என்பதுதான் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும், அதாவது மிகச்சிறந்த டென்டிஸ்ட் பேர் வாங்கியிருப்பா தெரியுமா, ஊரிலேயே புகழ்பெற்ற பல் மருத்துவர்னு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒன்று மகர ராசியிலோ அல்லது கும்ப ராசியிலோ பிறந்திருப்பார், அல்லது மகர லக்னத்திலோ அல்லது கும்ப லக்னத்திலோ பிறந்திருப்பார், அல்லது அவருடைய ஜாதகத்திலே 10ஆம் பாவகத்திலே சனி என்கின்ற கிரகம்தான் வலிமை பெற்றிருக்கும். இப்படி சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றோர்கள்தான் மிகச்சிறந்த பல் மருத்துவர்களாகவே வர முடியும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், எவர் ஒருவர், அதாவது எந்த கிரகத்தினால் உடம்பிலே பிரச்சனை என்பது வருகிறதோ அதே கிரகம்தான் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கலையையும் கற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதே போலத்தான் இங்கே ஒரு பல் மருத்துவருக்கு எப்படி சனியினுடைய தாக்கம் என்பது இருக்குமோ அதே போலத்தான் பல்வலி வருவதற்கான காரணமும் பார்த்தோம்னா அது சனியினுடைய தாக்கம் பெற்றதாகத்தான் இருக்கும். இது வந்து பூச்சி பல்லு, சொத்த பல்லுன்னு சொல்லுவா தெரியுமா, சின்ன வயசுலயே ஒருத்தருக்கு பல்லு சொத்தையாகுதுன்னு சொன்னா அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா சனியினுடைய தாக்கம் பார்த்தோம்னா சனி கேத்துவோடு இணைந்திருக்கும், அல்லது சனியானவர் ஒரு கேத்துவினுடைய சாரம் பெற்றோ அல்லது ராகுவினுடைய சாரம் பெற்றோ அல்லது ராகு கேத்துக்களோடு சனியோ இணைந்து அமர்ந்திருந்தால் இளம் வயதிலேயே அவர்களுக்கு பல்லானது சொத்தைக்கு உள்ளாகும். அந்த பூச்சிங்கிறது அரிக்குதுன்னு சொன்னாலே ஒரு விஷயம் அரிக்குது, அரிப்பின் மூலமாக அது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொன்னா அங்கே ராகு கேத்துக்களுடைய தாக்கம் என்பது இருக்கும். யார் மீது? பல்லுன்னு வரும்போது குறிப்பாக அந்த சனி என்கின்ற கிரகத்தின் மீது. அதே மாதிரி பற்களினுடைய தேய்மானத்தின் காரணமாக கூட வலிக்கும். இதெல்லாமே காரணம் சனி என்கின்ற கிரகம்தான். ஜாதகத்துல ஒரு சனி திசைங்கிறது நடக்கிறது அல்லது சனி புக்திங்கிறது நடக்கிறதுன்னா அது போல பிரச்சனைகள் என்பது வரும். அதே சனியினுடைய அந்தரம் சூக்ஷ்மாந்தரம்லாம் வரும்போது அந்த பல்வலியானது ஒரு டெம்பரரியான பல்வலியா தான் இருக்கும். உடனே கொஞ்ச நாள்ல அதுக்குரிய வைத்தியம் பண்ணா சரியா போயிடும். ஆனால் பல்லை பிடுங்கித்தான் ஆக வேண்டும்ங்கிற ஸ்டேஜ் வரும் பொழுது அது சனியின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த செயற்கை பற்கள் வச்சுப்பா தெரியுமா, ஒரு பல்ல பிடிங்கிட்டு திரும்பி அதுக்கு பறித்து இந்த செராமிக்ஸ்ல பண்ணியிருப்பா, அது வந்து ஒரிஜினல் பல்லு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பற்களை வைக்கிறார்கள், வைத்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா அதற்கு காரணம் சனி சுக்கிரனோடு இணைவு பெற்றிருப்பார். சனியானவர் சுக்கிரன் சாரம் பெற்று அந்த சனி வலுவிழந்த சனியாக இருக்கும்போது இயற்கையாக இருக்கக்கூடிய பல்லுங்கிறது தேய்மானம் ஆயிடுது, இல்ல அதால ஒரு பிரச்சனைங்கிறது வருது. இருந்தாலும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொரு பல்ல கொண்டு வந்து ஒரு செயற்கையான ஒரு பல்ல செருகிறான்னு சொன்னா அந்த செயற்கை என்கின்ற விஷயத்தை அந்த சுக்கிரன் என்பவர் கொடுத்து விடுகிறார். அந்த சனியானவர் சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கும் பொழுது செயற்கை பற்களினால் அவர்களுக்கு நன்மை என்பது கிடைக்கிறது. குறிப்பாக 2ஆம் பாவகத்திலே இந்த வாய் என்று சொல்லப்படக்கூடிய அதிலே சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்க பெற்றோர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய முகத்தினை அழகுபடுத்திக் கொள்வதற்காக கூட இது போன்ற அந்த செயற்கை பற்கள் அல்லது இந்த இழுத்து கிளிப்பு போடுறதுங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா தெரியுமா, நல்ல கிளிப்பு போட்டு அந்த தாடையை வந்து இழுத்து பிடிக்கிறது அப்படின்னு வரும் பொழுது அங்கே 2ஆம் பாவகம் மற்றும் 3ஆம் பாவகம் இது இரண்டுமே தொடர்பு கொள்ளும். அந்த இடத்திலே சனி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றிருந்தால்தான் முக அழகிற்காக அந்த பல் அமைப்பை அதனை சீர்படுத்திக் கொள்வது என்கின்ற அந்த விஷயமும் இருக்கும். இந்த மாதிரி சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் சொல்றாங்க, இந்த இம்ப்ளான்ட் பண்ணக்கூடியதிலே மிகச்சிறந்த மருத்துவர்களாக விளங்குவார்கள். அதாவது முகத்தை அழகுபடுத்துவது எப்படி, அந்த பல் வரிசையின் மூலமாக. அவர்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பணக்கார கிளைண்ட்ஸா இருப்பா, பணத்தை பற்றி கவலையே படமாட்டார்கள். எனக்கு பல் வரிசை என்பது நேராக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், அதுக்கு என்ன வேணா பண்ணுங்க டாக்டர்னு போய் சொல்லுவா தெரியுமா. அவர்களுடைய அந்த மாதிரி டாக்டர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா சனி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்று அதுவும் ஜீவனஸ்தானத்திலும் தனலாபஸ்தானத்திலும் ஆக்ட் பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் நீங்க ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வாங்கக்கூடிய இது போன்று முகத்தை சீரமைக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளை செய்து அதன் மூலமாக அதிகம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவர்களாகவும் இருப்பார்கள். ஆக பல் மருத்துவர் என்றாலே அதற்கு சனியினுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும். பல்வலி என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமான கிரகம் சனி என்கின்ற கிரகம்தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.